இயேசு பொறாமை உள்ளவனுக்குள் இருக்க முடியாது. அவர் பொறாமை உள்ள தேவன் அல்ல, அவர் வித்தியாசமானவர். ஒரு முறை இயேசு ஊழியம் செய்த காலகட்டத்தில் ஒருவன் நன்றாக ஊழியம் செய்வதை கண்ட சீஷர்கள் வந்து சொன்னார்கள், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி எரிக்கட்டுமா என்று கேட்டார்கள். உடனே இயேசு என்ன கேட்டார் தெரியுமா? உனக்குள் என்ன ஆவி இருக்கிறது என்று கேட்டார். எத்தனை பேருக்கு அந்த படித்த வசனம் நினைவுக்கு வருகிறது? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஐயா, இயேசு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற காலம், இயேசுவுக்கு பக்கபலம சீஷர்கள் கூடவே பயணித்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் இவங்களுக்கு தெரியாத ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறான். ஏதோ சில அற்புதங்களை செய்கிறான், ஏதோ சில அடையாளங்களை செய்கிறான். உடனே பொறாமை கொண்ட சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நீர் கிட்ட நிற்கிறால் எனக்கு தைரியம் இருக்கு, வானத்தில் தீய இறக்கி எரிச்சிடட்டும் அவனை. ஏசு கேட்டா, உன்னிட்ட என்னடா ஆவி இருக்கு? பிசாசா இருக்கான்? நான் இருந்தால் உனக்கு இந்த கேள்வி வராது.